இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், இன்னட்டும் எங்களை இவை போல் காத்தது சுவிசேஷம் சொல்வதற்கு. இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் கூட இயேசுவே புகலிடம் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வருடம் துளிர்ப்பின் ஆண்டு. உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை நாம் நம்புவது மாத்திரமல்ல, விசுவாசிப்பது மாத்திரமல்ல, அந்த வார்த்தையை அப்பியாசிப்பதும் அந்த வார்த்தையை சுதந்திரித்துக் கொள்வதும் இந்த நாட்களில் நமக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. காரணம், நம்மை சுற்றிலும் நடக்கக்கூடிய காரியங்களை பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நாம் சந்திக்கும் பொழுதும் சரி, அந்த பிரச்சனைகளை கண்டு ஒதுங்கி நிற்கும் பொழுதும் சரி, அதை மேற்கொள்வதற்கு என்னிடத்தில் பலன் இல்லை, அதை சந்திப்பதற்கு என்னிடத்தில் பணம் இல்லை, அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் வருவதற்கு எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று சொல்லி பல சூழ்நிலைகளில் இன்னும் என்னால் எழும்ப முடியவில்லை, இன்னும் என்னால் துளிர்க்க முடியவில்லை என்று சொல்லக்கூடிய என் அன்பு தேவஜனமே, இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் 3 காரியங்களை நம்முடைய இருதயத்துக்குள்ளால தர விரும்புகிறார். அந்த வார்த்தைகளை நீங்கள் தியானிக்கும் பொழுது அந்த 3 காரியங்கள், அது எப்படிப்பட்ட வழிகள் அல்லன்னு சொன்னால் துளிர்ப்பதற்கான 3 வழிகள் என்று சொல்லி நான் இதற்கு தலைப்பை கொடுக்கிறேன். இந்த துளிர்ப்பதற்குரிய அந்த 3 காரியங்களை குறித்து நான் பேசும் பொழுது, ஒருவேளை இன்று நாம் இந்த இடத்துல பகிர்ந்து கொள்ளுகிற காரியங்களில் ஏதாகிலும் சில காரியம் உங்கள் வாழ்வில் இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் அந்த காரியத்திலிருந்து முற்றிலுமாய் வெளியில் வருவதற்கு முயற்சி செய்யுங்கள். நிச்சயமாய் இந்த வருடத்தில் உங்கள் சுக வாழ்வு துளிர்க்கும். இந்த வருடத்தில், இந்த நாட்களில், இந்த மாதங்களில், இந்த வாரங்களில் உங்களுடைய ஜெப வாழ்க்கை துளிர்க்கும், உங்களுடைய ரட்சிப்பின் அனுபவம் துளிர்க்கும். உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையிலிருந்து நீங்கள் முற்றிலுமாய் பிரித்தெடுக்கப்பட்டு ஒரு வேறு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள். அதன் நிமித்தம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் அன்பு தேவஜன, ஏசாயா 45வது அதிகாரம் அதில் உள்ள 22வது வசனம் சொல்கிறது, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் என்னை நோக்கி பாருங்கள் என்பது அவருடைய வார்த்தையாக இருக்கிறது. இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுவோம். ஒரு மனிதனுடைய வாழ்வில் ரட்சிப்பு என்பது ஒரு துளிர்க்கிற ஒரு அனுபவம். நிச்சயமாக இந்த வசனத்தின்படி இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, விசேஷமான ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த நாட்களில் நமக்குள்ளால் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிரச்சனை, பல நேரங்களில் இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்து அல்லது மனம் திரும்புகிற காரியங்களை குறித்து நாம் பல வழிகளில் யோசிக்கிறோம். நம்முடைய சிந்தனை, நம்முடைய யோசனை அல்லன்னு சொன்னால் நம்ம ஒரு முடிவெடுப்பதற்கு ரொம்ப யோசிப்பதற்கு காரணம் என்னென்னு சொன்னால், நீங்களும் நானும் நிற்கக்கூடிய இடம், நாம் எங்கே நிற்கிறோமோ அங்கே நின்று யோசிக்கிறோம். நான் எந்த சபைக்கு போகிறேனோ அதை வச்சு நான் யோசிக்கிறேன். நான் யாரோடு பழகுகிறேனோ அதை வச்சு தான் நான் என்னுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்து நான் யோசிக்க ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த வருஷத்தில் இது ஒரு கடைசி ஒரு வாய்ப்பாக நம் மத்தியில் இந்த வார்த்தையை வைத்திருக்கிறார். என்ன வாய்ப்பு? நீங்கள் என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த ரட்சிப்பின் அனுபவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது அவனுடைய வெட்கங்களும் அவனுடைய கலக்கங்களும் மாறும். நீங்கள் துளிர்ப்பீர்கள். துளிர்ப்பதற்கான ஒரு வழி, நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இந்த துளிர்ப்பதற்குரிய வழிகளில் மிக மிக முக்கியமான காரியம், இயேசுவை நோக்கி பாருங்கள், நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், மத்தேயு 11வது அதிகாரம் அதில் உள்ள 28வது வசனம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ரொம்ப தெரிஞ்ச ஒரு வசனம் தானே நினைக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய பாரங்கள் எப்படிப்பட்டவை? சமீபத்தில் ஒரு சகோதரனிடத்தில் ஜெப காரியத்துக்காக
நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அநேகருக்கு ஜெபிக்கிற மகன், அநேகருடைய வாழ்க்கையை தேவனுக்கு நேராய் திருப்பின மகன், அநேகருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு குடும்பம், அநேக ஜனங்களுக்கு அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்து, மனம் திரும்புதலை குறித்து வசன சத்தியங்களை எடுத்து போதிக்கக்கூடிய ஒரு சகோதரன். ஆனால் அவனுக்குள்ளால பெரிய பாரங்கள், அவனுக்குள்ள பயங்கரமான பிரச்சனைகள். ஏகதேசம் 40 தொடுகிற வயது, இன்னும் திருமணம் ஆகவில்லை. கேட்டால் 38 வயசு வரைக்கும் என்னுடைய குடும்பத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் முடித்து ஒரு வழியாக இப்போ தான் நான் வெளியே வந்தேன். திரும்பி பார்க்கும் பொழுது ஏகதேசம் 50 லட்சம் ரூபாய் வரையிலையும் 50 லட்சத்துக்கு மேலான தொகைகள் கடனில் இருக்குது. அப்பா இல்லை, கூட அம்மா இல்லை. தன்னுடைய ஒரு சகோதரன், 3 சகோதரிகள், இவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து எல்லாருடைய வாழ்க்கையும் நல்லா வச்சுட்டு இப்போ இவர் எல்லாத்தையும் சுமந்துட்டு இருக்கிறாரு. ஆனால் இவருக்குள்ளால தேவன் வைத்திருக்கக்கூடிய விசேஷித்த காரியங்கள் உண்டு. இந்த மகனை கொண்டு நிறைய ஊழியங்கள் நடந்துட்டு இருக்குது. இவரை தூக்கி வச்சு கொண்டாடின ஒரு காலமெல்லாம் இருந்துச்சு. இப்போ நான் அவரை யோசித்து பார்க்குறேன். இவர் ஒரு பெரிய ஒரு பாரத்தை வருத்தப்பட்டு சுமந்து கொண்டிருக்கிறார். இவரால் இன்றைக்கு பலரை தேவனிடத்தில் கொண்டு போக முடிகிறது. இவரால் பலருக்கு இயேசுவை சொல்ல முடிகிறது. ஆனால் இயேசு சொன்ன சத்தியங்களில், இயேசு சொன்ன வாழ்க்கை முறைகளில் பல காரியங்களை இவர் பின்பற்றாமல் இன்றைக்கு ஏதோ ஒரு வழியில் அறியாமையில் இருந்து கொண்டிருக்கிறார். என் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இளைப்பாறுதல் தருவேன். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? முதல்ல நம்ம பார்த்தோம், இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். இப்போ இந்த 2வது காரியம் என்ன? இந்த துளிர்ப்பதற்கான 2வது வழி என்னன்னா, இந்த வசனத்தின்படி அவரிடத்தில் போக வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவரிடத்தில் நம்ம போகணும். இயேசுவிடத்தில் அவர் கூப்பிடுறார், என்னிடத்தில் வாருங்கள். அப்போ நம்ம என்ன செய்யணும்? இயேசுவிடத்தில் போகணும். இன்றைக்கி வசனத்தின்படி நான் சொல்லுகிறேன், லட்சக்கணக்கான ஜனங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ரட்சிப்பு என்பது பரிசுத்த தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பெரிய தயவு. இன்றைக்கு அந்த தயவு எல்லா இடங்களிலும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. எந்த மாநிலத்துக்கு போனாலும் அங்கே ஒரு கூட்டம் ஜனங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தங்களுடைய வருத்தப்பட்டு பாரம் சுமந்த அந்த அனுபவங்களை அவரிடத்தில் வைத்து விடுதலை பெற்று வெளியில் வருகிறார்கள். ஆனால் விடுதலை பெற்று தேவனை பரிசுத்தமாய் ஆராதிக்கக்கூடிய நாமோ திரும்பவும் என்ன செய்கிறோம்? பயங்கரமான பிரச்சனைகளையும் பாவங்களையும் சாபங்களையும் திரும்ப தூக்கி சுமக்கக்கூடிய அனுபவத்தில் போய் கொண்டிருக்கிறோம். துணிகரத்தில் விழுந்து கிடக்கிறோம். என் அன்பு தேவஜனமே, பரிசுத்த தேவனை ஆராதிக்கக்கூடியவர்கள் ஒரு சபைக்குள்ளே எப்படி நடக்கணும், ஒரு பரிசுத்த ஆலயத்துக்குள்ளே எப்படி இருக்கணும், இன்னும் புரிந்து கொள்ளலை. எங்கேயோ ஒரு இடத்துல இல்லைங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகள். சபைகளில் உள்ள பிரச்சனைகளுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஒருவேளை உங்கள் சபையில் தேர்தல் நடக்கிறது, எலெக்ஷன் நடக்கிறது, இதெல்லாம் சபையை நிர்வகிப்பதற்கு, சபையை சீர்குலைப்பதற்கு அல்ல. உலகத்துக்குள்ளிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட மனிதர்கள் தான் சபையாய் மாறினார்கள். இன்றைக்கு சபையை நிர்வாகம் பண்ணுறதுக்கு, சபைக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு காவல்துறை நிற்குது. கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளில் எங்கள் சபைக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேஸ் கொடுத்து அங்கே ஒரு பிரச்சனையை வச்சுருக்கிறாங்க. நல்லா புரிந்து கொள்ளணும். நீங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி அவர் அழைத்தார். ஆனால் இன்றைக்கு என்னுடைய நாமத்தை தூஷிக்கிறவர்களே நீங்கள் இடத்துல வாருங்கள், நீங்கள் செஞ்ச தப்பை மறந்து திரும்ப வாங்க என்று சொன்னால் நிறைய பேருக்கு தெரியலை. பலிபீடத்தில் புகுந்து போதகருடைய சட்டையை பிடிச்சி அங்கேயே பிடிச்சி இழுத்து உடைக்கிற அனுபவத்தை பார்க்குறேன், ஃபோட்டோக்களை பார்க்குறோம், வீடியோவை பார்க்குறோம். இந்த துணிகரம் எங்கேருந்து வந்துச்சு? என்னால் யோசிச்சு பாருங்கள். சில சகோதரிகள் கூட அதில் துணிகரமாக அடி தூக்கு, அவனை அடிச்சிரு உடைச்சிரு எல்லாத்தையும் பிடிச்சி வெளியே இழுத்து போடுன்னு கத்துறாங்க. அப்போது இங்கே என்ன நடந்து கொண்டு இருக்கிறதுனா, நாம் சபைக்குள் இருக்கக்கூடிய வணங்கா கழுத்துள்ளவர்கள், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள். அதனால தான் சர்ச்சுக்குள்ளே இருந்துக்கிட்டு நாம் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறோம். இதனால் உங்கள் தலைமுறைக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், அல்லனா உங்கள் குடும்பத்துக்குள்ளே துளிர்க்க வேண்டிய ஆசீர்வாதங்களுக்கு நீங்கள் ஒரு தடையாக இருக்கிறீர்கள். புரிந்து கொண்டவர்கள் இந்த வார்த்தையை கேளுங்க, காது உள்ளவர்கள் இந்த வார்த்தையை கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்றைக்கு அந்த வருத்தப்பட்டு ஒருவேளை பாரம் சுமந்துட்டு இருக்கிறீங்க. ஒரு அருமையான தகப்பனார், என்னுடைய அப்பா வயசில் உள்ள ஒரு ஆளை நான் சந்தித்தேன். அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், உங்கள் சர்ச்சுடைய காரியங்களை குறித்து எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குன்னு சொல்லும்போது அவர் என்ன தெரியுமா சொன்னார்? 30 வருஷத்துக்கு முன்னாடி நானும் இப்படி தான் தம்பி நின்னேன், நானும் இப்படி தான் சபைக்குள்ளே போனேன், அப்படி பிரச்சனை பண்ணுவேன், எனக்கு சின்ன விஷயம்னாலும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், சபைக்குள்ளால் உள்ள பிரச்சனையை தாங்க முடியலைன்னு நிறைய பேர் கொதிச்சு எழும்புகிறோம் இல்லையா? உன் குடும்பத்து பிரச்சனையை பாருங்கள்.
உங்கள் வீட்டில் உள்ள பிரச்சனையை ஒரு நேரம் எடுத்து பாருங்கள். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஒருக்கா எடுத்து பாருங்கள். உங்கள் மனைவியை குறித்து சிந்திச்சு பாருங்கள். உங்கள் கணவரை குறித்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உங்களை பெற்றெடுத்த அம்மா அப்பா வீட்டில் இருக்காங்களே வயசானவங்க, அவங்கள ஒருக்கா திரும்பி பாருங்கள். உங்களுக்கு நேரம் இருக்காது, அவர்களை குறித்து யோசிக்க நேரம் இருக்காது. ஆனால் சபைக்குள்ளே சண்டை போடணும், சர்ச்சை பாழாக்கணும், கெட்ட பேர் உண்டாக்கணும், பயங்கரமாக உங்களை குறித்து பேசணும்னு நினச்சி நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீங்க. அது நீங்கள் துளிர்ப்பதற்கான அல்லனா எழும்பி பிரகாசிப்பதற்கான வழிகளை கெடுக்கிறது, தடுக்கிறது. உங்களால் எழும்பி செயல்பட முடியவில்லை. இது எங்கே பாதிக்கும்? பயப்படுத்தலை. இது எங்கே பாதிக்கும்? 10 வருஷம் கழித்து திரும்பி பார்த்தீங்கன்னா அது உங்கள் தலைமுறையில் ஒரு பெரிய ஒரு பலகீனத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அது ஒரு பெரிய தாக்கத்தை கொண்டு வந்திருக்கும். அது உங்களுக்கு தெரியாது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நீங்கள் கேளுங்க. இந்த வசனத்தில் இப்படி வருத்தப்பட்டு பாரம் சுமக்கக்கூடியவர்களை நீங்கள் எல்லாரும் எங்கிட்ட வாங்கன்னு அவர் ஏன் கூப்பிடுகிறாருன்னா, உங்கள் நுகம் மெதுவாய் மாறும், உங்களுடைய சுமை லெகுவாய் மாறும். ஆமென் சொல்லுங்கள். இயேசுவிடத்தில் வந்தால் அது ஒரு பெரிய சந்தோஷங்க. நான் என்னுடைய லைஃப்பில் நான் பல தடவை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், பாவிகளில் பிரதான பாவி பவுல். அவரை விட பெஸ்ட்டு, அவரை விட சிறந்த ஒரு பாவி தான் நான். அப்படிப்பட்ட பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நடித்து கொண்டிருந்த எல்லாரையும் ஏமாற்றி கொண்டிருந்த என் வாழ்க்கையில் இயேசு வந்த பொழுது என்னுடைய அந்த வாழ்க்கையினுடைய நுகங்கள் மெதுவாய் மாறியது. என் சுமைகள் அப்படியே எனக்கு லெகுவாய் மாறிவிட்டது. நான் பல நேரங்களில் இதை சொல்லுவேன். இது பெருமையாக நான் உங்களுக்கு சொல்கிறது இல்லைங்க. நீங்கள் ஒரு இன்னைக்கு புதுசாக இந்த டிவி ப்ரோக்ராமை பார்த்துட்டு இருப்பீங்க. நான் கர்த்தருடைய கிருபையினால் கடன் பிரச்சனையினால் ஓடி வெளிநாட்டில் போய் இருக்கிறேன். சாதாரணமாக என்னுடைய மனக்கணக்கின்படி, என்னை சுற்றி இருந்தவர்களுடைய கணக்கின்படி 25லேருந்து 30 வருஷம் அந்த தேசத்தில் இருந்தால் தான் என்னால் கடன் பிரச்சனையை விட்டு வெளியே வர முடியும். என்னால் சொந்தமாக ஒரு வீடு கட்ட முடியும், என்னால் ஒரு கார் வாங்க முடியும். இதுதான் மனிதனுடைய கணக்கு, என் கணக்கு, என்னுடைய மனக்கணக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கை இயேசுவுக்குள் போனது. திரும்ப உங்களுக்கு சொல்லித்தரேன், இயேசுக்குள்ளே எப்படி போச்சு? நான் தேடி போகலை. நான் ஏன் தேடி போகலை? எனக்குள்ள ஒரு சுயநீதி இருந்துச்சு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் எங்கள் ஊரில் கடமலைகுண்டில் எங்கள் அப்பா அம்மா பெரிய ஆள், எங்கள் அப்பா அம்மா டீச்சர்ஸு, நல்ல வருமானம் இருக்குது, ஊழியம் செய்கிறாங்க. அப்போ எப்படி அவங்க பரலோகத்துக்கு போனால் எனக்கும் பரலோகம் கிடைக்கும், இந்த நம்பிக்கையில் தான் இருந்தேன். அப்போ கடன் பிரச்சனை நேரத்தில் தான் தெரிஞ்சுது, யாருமே கை கொடுக்கல, சொந்தக்காரங்களும் கை கொடுக்கல, மாமனார் மாமியார் கை கொடுக்கல, என்னுடைய தகப்பனார் தாய் கை கொடுக்கல, என்னுடைய சகோதரர் யாருமே கை கொடுக்க முடியலை. ஆனால் என்னுடைய ஒரு சகோதரன் என்னை அந்த கடனிலிருந்து மீட்டு வெளிநாட்டுக்கு கொண்டு போனார். வெளிநாட்டுக்கு கொண்டு போன எனக்கு பயங்கர சந்தோஷம். எப்படி? ஊருக்குள்ளால் செய்து கொண்டிருந்த பாவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும், யாரும் பார்த்துருவாங்களோ. எங்கள் வெளிநாட்டில் யாருமே தெரியாது. திரும்ப என்னுடைய பாவ பழக்க வழக்கங்களில் அலைந்து கொண்டிருந்த நாட்களில் என்னை தேடி அவர் வந்தார், என் வாழ்க்கையை மாற்றினார். நான் அவருக்குள் கடந்து சென்றேன். நான் அவரோடு நடக்க ஆரம்பித்தேன். நான் அவரை தியானிக்க ஆரம்பித்தேன், அவரை படிக்க ஆரம்பித்தேன், அவரை பாட ஆரம்பித்தேன். அந்த பாட்டெல்லாம் உள்ளே போக 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 நான் ஒன்றும் பாட்டு ஏதோ ரொம்ப எழுதி வச்செல்லாம் பாடலைங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச பாட்டு ஞான பாட்டு கீர்த்தனை ஃபாதர் பெர்க்மன் செய்யாவுடைய பாட்டு, இவ்வளோதான் தெரியும். அந்த பாட்டும் தப்பு தப்பாக தான் பாடுவோம். ஆனாலும் அந்த இடத்துல உட்காந்து பாடல்களை பாடி 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 அந்த பாடல்களில் உள்ள வரிகள் உள்ளே போய் வசனத்தை படிச்சுட்டே இருப்பேன். வசனம்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்படியே பக்கமாக டெய்லி உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். என் சிந்தனைகள் மாறியது, என் கனவுகள் மாறியது. ராத்திரி தூங்குனா என்னுடைய கனவுகளில் நான் இயேசுவோடு நடக்கிற அந்த அனுபவங்களை பார்ப்பேன். நான் என்னை ஒரு பரிசுத்த பவுலை போல, என்னை மத்தேயுவ மாதிரி, என்னை போல் நான் இயேசுவோடு நடக்கிறது மாதிரிப்பட்ட கனவுகள் வரும். இயேசு வாழ்ந்த காலத்தில் நானும் அந்த கூட்டத்தில் இருந்தது மாதிரி ஒரு எண்ணம் உண்டாகும். கனவுகள் இப்படிலாம் வர ஆரம்பிச்சு என்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றப்பட்டது. என்னுடைய நுகங்கள் மெதுவானது. ஆமீன் சொல்லுங்கள். கடன் பிரச்சனையில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் மக்களை பார்த்துருப்பீங்க, சிரிச்சுட்டே இருப்பான். ஆனால் அவனுடைய மனசெல்லாம் எங்கே இருக்கும்? நாளை கடன்காரன் வருவான், என்ன நடக்கும்? ஆனால் என்னுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிச்சுது. என் முகத்தில் அந்த வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சுது. சபையில் போனேன், என்னுடைய பாவங்களை அறிக்கை செய்தேன், என்னுடைய வாழ்க்கையில் மனம் திரும்புகிற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டேன். வசனத்தின்படி நான் ரட்சிக்கப்பட்ட அந்த அனுபவம் எனக்குள்ளே வந்தது என்ற உறுதி, அந்த நிச்சயம் எனக்குள்ளே வந்த உடனே இந்த வசனம் சொல்லுகிற ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டேன். ஞானஸ்நானம் பெற்ற அன்றைக்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். அபிஷேகம் பெற்ற ஞானஸ்நானத்தை பெற்ற எல்லாம் ஓகே. அடுத்த நாளில் இருந்து அவருக்காக நான் ஓட ஆரம்பித்தேன். ஒரு ஆமேன் சொல்லுங்கள். அன்னையிலிருந்து அடுத்த நாள்லேருந்தே கிளம்பிட்டேன். எங்கே யாருக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் போய் நிற்பேன். நீங்கள் நினைக்கிறீங்க ஏதோ பிடிஹெச் எல்லாம் படிச்சுட்டு எம்டியூப் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க பயங்கரமாக நம்ம போன உடனே நம்மளை தூக்கி வச்சு ஒரு ஊழியத்தை கையில் கொடுத்து விடுவாங்கன்ட்டு.
உங்கள் இருதயத்துக்குள்ளால் என்ன இருக்கோ அதுதான் நடக்கும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமாம், நிறைய பேர் இப்போ இந்த பைபிள் காலேஜெல்லாம் நம்ம படிக்கிறோம், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிடுறோம். பைபிள் காலேஜ் படிப்பது மிக நல்ல காரியம். என்று சொன்னால் நீங்கள் பரிசுத்த வேதத்தை முறையாக படிக்கிறீர்கள், அதை நீங்கள் தெளிவாக படிக்கிறீர்கள். அப்படி நீங்கள் படிக்கும் பொழுது அந்த வசனம் உங்களுக்குள்ளால நிறைய காரியங்களை கொண்டு வரும். இன்னொன்று பார்த்தீங்களா, பைபிள் காலேஜில் போய் படிக்கும் பொழுது வசனம் நல்லா தெரிய ஆரம்பிக்கும், கண்கள் விழிக்க ஆரம்பிக்கும். சில காரியங்களில் பதட்டமாக இருப்பாங்க, தெளிவு பெற்றுருவாங்க. சில காரியங்களில் முரண்டு பிடிச்சிட்டு நிற்பாங்க, அவங்க அந்த காரியத்தில் ஒரு தெளிவுக்கு வந்துடுவாங்க. ஏன்னா வசனத்தை முறைப்படி கற்றுக்கொண்டார்கள். ஆனால் என்ன தான் நீங்கள் கற்றுக்கொண்டிருந்தாலும் ஊழியம் என்று சொல்லி நீங்கள் வரும் பொழுது நீங்கள் நினைக்கிறத தான் அங்கே செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஒரு பிளான் வச்சுருப்பீங்க, இது முடித்த உடனே இப்படி நடக்கணும், அப்படி நடக்கணும், அங்கே அக்கௌண்ட் தொடங்கணும், இங்கே காரை வாங்கணும், அப்படி நிற்கணும், இப்படி ஒன்றுமே நடக்காது, எதுவுமே நடக்காது. ஏன்னா அவர் உங்களுக்கு மேலே ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். ராமன் சொல்லுங்கள், அல்லேலூயா. உங்கள் மேலே ஒரு திட்டத்தை வச்சுருப்பார். அவர் உங்களுக்காக சில காரியங்களை வைத்திருப்பார். இந்த வசனம் சொல்லுகிறது, நீ பெரிய பாரத்தை சுமந்துட்டுருக்கிற, இன்னைக்கு வா, என்கிட்ட வா, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். அது என்ன இளைப்பாறுதல்னா, நீங்கள் உடனே ஐயோ இவற்றை போனோடனே நம்மளை எல்லாத்தையும் முடிச்சுட்டு இல்லை, இளைப்பாறுதல் கொடுப்பாருங்க. அது என்ன இளைப்பாறுதல்? அவரை பற்றி சிந்திக்கிறதுக்கு ஒரு இளைப்பாறுதல், அவரையே நினச்சிட்டு இருக்கிறதுக்கு ஒரு இளைப்பாறுதல், வசனத்தை படிக்கிறதுக்கு ஒரு இளைப்பாறுதல், நல்ல பாடுவதற்கு ஒரு இளைப்பாறுதல். எப்பவும் நீங்கள் மனசு விட்டு நல்ல ஜெபிப்பதற்கு, கண்ணீர் விட்டு கதறி ஜெபிப்பதற்கு, பாரத்தோடு ஜெபிப்பதற்கு அவர் ஒரு இளைப்பாறுதலை தருவார். அந்த நேரம் என்ன நடக்கும்? உடனே நீங்கள் அந்த நேரம் என் கடன் எல்லாம் தீர்ந்துடும், நான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடுவேன், நான் சீக்கிரம் பெரிய ஆள் ஆயிடுவேன், நல்ல வேலை வந்துடும், நிறைய பிஸ்னஸ் நடக்கும். இல்லை, ஒன்றும் நடக்காது. ரெண்டு காரியம் நடக்கும். உங்கள் நுகம் மெதுவாய் மாறும், உங்கள் சுமை லெகுவாய் மாறும். இந்த நுகமும் சுமையும் ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சுன்னா, இந்த ரெண்டு பிரச்சனையும் சால்வ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் துளிர்ப்பீர்கள், உங்கள் சுக வாழ்வு துளிர்க்கும். மூணாவது ஒரு காரியம், நான் சொன்ன இந்த துளிர்ப்பதற்கான 3 வழிகளில் மூணாவது ஒரு காரியம், யோவான் 15வது அதிகாரம் அதில் 4வது வசனம். இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது? என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். ஆமென் சொல்லுங்க, என்னில் நிலைத்திருங்கள். அப்போ மூணாவது காரியம் என்ன? நான் துளிர்க்கணும்னா நான் இயேசுவுக்குள் நிலைத்திருக்கணும். இப்போ இந்த வசனத்தை நான் படித்து பார்க்கும் பொழுது இங்கே 2 காரியத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிஞ்சது. எதுக்காக நம்ம நிலைத்திருக்கணும்? ஏன் ஆண்டவர் இன்றைக்கு இந்த தொலைக்காட்சியில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு, இந்த யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு, இந்த செட்டாப் பாக்ஸில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏன் இந்த 3வது காரியம் வருது அப்படின்னா, நீங்கள் இன்னும் நிலை கொள்ளலை, நீங்கள் இன்னும் ஒரு இடத்துல என்ன செய்யலை, நிற்கலை, ஸ்திரப்படலை. உங்கள்ட்ட ஸ்திரத்தன்மை இல்லை. நீங்கள் அந்த ஸ்திரத்துக்குள்ளே இல்லைனால, நீங்கள் நிலையாக ஒரு இடத்துல நிற்காததுனால, நீங்கள் ஒரு இடத்துல அடங்கி இருக்காததுனால இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீ எனக்குள்ளே நிலைத்திருந்தால் நானும் உனக்குள்ளே நிலைத்திருப்பேன். அல்லேலூயா. பாருங்க, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஐயா, கனி கொடுக்கணும்னு சொன்னால் நிலைத்திருக்கணும். அங்கே பாருங்கள், ஒரு கொடி அந்த திராட்சை செடியில் அது நிற்கணும், நிலைச்சி நிற்கணும். அப்போ தான் அதில் திராட்சை பழம் வரும். சும்மா அது பாட்டுக்கு உடஞ்சிட்டு அங்கே எங்கேயும் ஆடிட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் அது என்ன ஆகிடும்? காட்டில் அடிபட்டு கிழிஞ்சு போயிடும், பறந்து போயிடும். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அது தானாக கனி கொடுக்காது, நிலைச்சி நின்னாதான் அது என்ன செய்யும்? அதில் பூ வரும், அதில் காய் வரும், அதுக்கப்புறம் கனி வரும். அதே போல் இந்த வசனத்தில் அவர் சொல்லுகிற காரியம் என்ன? நீங்களும் என்னில், இயேசுவுக்குள்ளே நீங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் கனி கொடுப்பீர்கள். அவருக்குள்ளே நீங்கள் நிலைச்சி நின்றுட்டீங்கன்னா கனி கொடுப்பீர்கள். இப்போ இதில் இன்னொரு முக்கியமான காரியத்தையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. என்னென்னா, இந்த வசனத்தில் நமக்கு ஒரு முக்கியமான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது வசனம், அதாவது யோவான் 15 அதில் உள்ள 2வது வசனம், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். 3வது வசனம், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்போது இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், அபிஷேகம் பெற்றுட்டேன், நல்ல அந்நிய பாஷை வரம் பேசுகிறேன், மாதந்தோறும் கூட்டத்துக்கு போகிறேன், ஞாயிற்றுக்கிழமை தோறும் சபையில் ஆராதிக்கிறேன், வெள்ளிக்கிழமை தோறும் ஃபாஸ்டிங் ப்ரேயர் போகிறேன், டிவியில் எல்லா ப்ரோக்ராமும் இருந்து பார்க்குறேன், அதுலேயும் ஜெபம் எல்லாம் வந்துன்னா நான் உட்காந்து மணிக்கூறு கணக்கில் ஜெபிப்பேன். ஆனால் கனி கொடுக்குற அனுபவம் இல்லை. சர்ச்சில் இருந்து வீட்டுக்கு போக முன்னாடி ஒரு பிரச்சனை வந்தால் கெட்ட வார்த்தை பேசிடுவேன்.
என்னால் என்ன செய்ய முடியலை, கனி கொடுக்க முடியலை. நான் எனக்கு கரெக்டாக இருக்கிறேன், ஆனால் மற்றவங்க பார்வையில் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு பாத்திரமாக இருக்கிறேன். நான் கனி கொடுக்குற அனுபவம் என்கிட்ட எனக்கு தெரியுது. நிறைய பேர் இந்த அனுபவத்தோட இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்குறீங்க. நல்ல டிவியெல்லாம் பார்த்து எல்லாருக்கும் காணிக்க அனுப்புறது, எல்லார்ட்டையும் பேசுகிறது, எல்லாருக்கும் மணிக்கூறுக்கணும், எல்லாம் லிஸ்ட்டு போட்டு பெரிய நோட்டெல்லாம் போட்டு எல்லாம் சரிதாங்க, இதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் கனி கொடுக்காததுனால இன்னைக்கு உங்களுக்கு ஒரு டெஸ்ட். நீங்கள் உங்களை சோதிச்சு பாருங்கள். நீங்கள் இயேசுவுக்குள் நிலைத்திருக்கல, அவருடைய வசனத்துக்குள் நீங்கள் நிலைத்திருக்கல. இந்த வசனத்தில் ஆண்டவர் நமக்கு அழகாக சொல்லுகிறார், என் உபதேசத்தினால நீங்கள் சுத்திகரிக்கப்படணும். இந்த வசனத்தினால நீங்கள் சுத்திகரிக்கப்படணும். அல்லேலூயா. அப்போ சுத்திகரிக்கப்படாத அனுபவத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு நீங்கள் சுத்தமாகுங்கள், நீங்கள் இயேசுவுக்குள் நிலைத்திருங்கள், அப்பொழுது நீங்கள் துளிர்ப்பீர்கள். அதில் 7வது வசனத்தை நான் படிக்கும்போது அதில் நல்ல ஒரு அழகான ஒரு அனுபவத்தை கத்தரங்கி வச்சிருக்கிற 7, 8. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராக இருப்பீர்கள். அல்லேலூயா. அப்போது நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு காரியம், நீங்கள் என்ன கேட்டாலும் அவர் உங்களுக்கு செய்வார். கனி கொடுக்கக்கூடியவர்களுக்கு. ஆமென். நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாக இருந்தால் உங்களுக்கு அது என்ன அடையாளம்? நீங்கள் கேட்குற காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றி தருவார். நீங்கள் அவருக்கு சீஷராக மாறிடுவீங்க. அவருக்கு சீஷராக மாறுறதுக்கு நீங்கள் தனியாக போய் காலேஜில் போய் படித்து அதுக்கு ஒரு டிகிரி வாங்கி, நான் டிகிரி வாங்கிட்டேன்னு எல்லார்ட்டையும் காமிச்சு அங்கே போய் நீங்கள் சீசராட்டு ஜாயின் பண்ண வேண்டாம். பைபிள் காலேஜில் சேர்றதுக்கு அட்மிஷன் ஃபீஸு, நீங்கள் அங்கே படிக்கிறதுக்கு ஒரு ஃபீஸ், எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு ஃபீஸு, நீங்கள் படித்ததுக்கு அடையாளம் ஒரு சர்டிஃபிகேட், அது இந்த உலகத்தில். ஆனால் இயேசுவுக்கு நீங்கள் சீசராக மாறணும்னு சொன்னால் அவர் உங்களுக்கு சொன்ன இந்த காரியங்கள், அவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் என்னை நோக்கி பாருங்கள். அடுத்தது என்ன சொல்லுகிறார்? நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க. அப்போ அவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு, அவரிடத்தில் போகிறவர்களுக்கு, அவருக்குள் நிலைத்திருக்கிறவர்களுக்கு நடக்கிற காரியம் என்ன? கேட்குற காரியங்கள் எல்லாம் என்ன செய்யும்? பெற்றுக்கொள்ளப்படும். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன். அந்த வார்த்தை அப்படியே நடக்கும். அது நிமித்தம் நடக்கிற பெரிய ஒரு துளிர்க்கும் அனுபவம். அந்த துளிர்க்கக்கூடிய அனுபவம் என்ன? அவருக்கே நாம் சீஷராய் மாறிவிடுவோம். எனக்கு எத்தனை பேர் சீஷராக விரும்புகிறீங்க? ஆசீர்வாதம் வேணும், வீடு கட்டணும், அதுக்கு பண்ணணும், இதெல்லாம் சொன்னால் உடனே எல்லாரும் என்ன செஞ்சிடறோம்? அண்ணன் எனக்கு வேணாம், எனக்கு வேணாம், எனக்காக ஜோம் பண்ணுங்க, என் மேலே தலையில் கையை வைங்க, எனக்கு என்ன குறித்து ஆண்டவர் என்ன சொன்னார், இப்படிலாம் கேட்குறோம். ஆனால் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்ன? யாருக்கு சீஷராக மாறணும்னு ஆசை இருக்குது, அவரோடு நடக்கணும், அவரோடு பேசணும், நான் இயேசுவோடு பேசுகிற அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது, இன்றைக்கு இயேசுவை நோக்கி பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் அவரோடு போங்க. அவர் சொல்லுகிற வார்த்தைகளை அமர்ந்திருந்து கேளுங்க. அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய சத்தத்தை கேளுங்க. 3வது காரியம், அவருக்குள் நிலைத்திருங்கள். ஜெபிக்கலாமா? நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். 3 நிமிஷம் நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். உண்மையாக இன்றைக்கு இந்த துளிர்க்கக்கூடிய இந்த 3 வழிகளையும் என் வாழ்க்கையில் நான் ரியலைஸ் பண்ணியிருக்கிறேன். நான் திரும்ப இருக்கா என்னை குறித்து நான் நிதானித்து அறிந்திருக்கிறேன்னு சொல்லுகிறவர்களுக்கு இன்றைக்கு இந்த அனுபவம், இந்த கனி கொடுக்கிற அனுபவம், இந்த சீஷராய் மாறுகிற அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல கர்த்தாவே, இந்த நாளிலேயும் கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதனுக்காக, ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, குட்டி பிள்ளைகளுக்காக, சீனியர் சிட்டிசன், அங்கிள், ஆண்டி, ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். விசேஷமாக இன்றைக்கு நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. பல இடங்களில் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க வேண்டிய இடங்களில் மனிதர்களுடைய முகத்தை பார்த்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீரழித்திருக்கிறோம். பல இடங்களில் நாங்கள் உம்மோடு நடப்பதற்கு பதிலாய் சில மனித தயவுகளை, சில நாசில சுவாசமுள்ள சில மனுஷங்களை நம்பி நடந்துட்டேப்பா. இந்த நேரத்தில் கூட பணத்தை இழந்துட்டு பலருக்கு நன்மை செய்து, பலருக்கு உதவி செஞ்சு, எங்கள் குடும்பத்தில் ஒருத்தருடைய கல்யாணத்துக்குன்னு உதவி செஞ்சேன், ஒருத்தருடைய படிப்புக்கு நான் ஹெல்ப் பண்ணேன், ஒருத்தருடைய வெளிநாட்டுக்கு போகிறதுக்குன்னு சொல்லிட்டு என் புருஷனுக்கு கூட தெரியாமல், என் கணவருக்கு கூட தெரியாமல் ஒரு உதவி செஞ்சேன். அவங்க எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க நல்லா இருக்கணும்னு செஞ்சேன். ஆனால் வாங்கின பணத்தை தராதபடிக்கு இன்றைக்கி அவர்கள் நல்ல வீடு வாசலோடு, நல்ல சுகத்தோடு அவங்க இருக்கிறாங்க. ஆனால் என்னிடத்துலேருந்து வாங்கின பணத்தை குறித்து பேசுனா, இன்னொரு முறை பணம் கேட்டு வந்தால்
நாங்கள் சூசைட் பண்ணுவோம், நீ தான் காரணம்னு சொல்லுவோன்னு மிரட்டக்கூடிய அனுபவத்தோட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் அன்பு மகளே, கர்த்தர் உனக்காக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புது வழியை திறப்பதற்கு, இப்படிப்பட்ட அனுபவத்திலிருந்து நீ திளிர்த்து எழும்பதற்கு, உன் வாழ்க்கை துளிர்ப்பதற்கு நீ இயேசுவை நோக்கிப்பார். உன்னுடைய வாழ்க்கையில் இயேசுவை உள்ள கொண்டு வா. நீ போ, இயேசுவோடு நடந்து அதிகாலையில் எழும்பி ஜெபம், இப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள்ள நீ கடந்து வரும் பொழுது அவருக்குள் நிலைத்திருக்கக்கூடிய அந்த நிச்சயத்தை நீ பெற்றுக்கொள்ளுவாய். பலர் இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க நிறைய பேர் பணங்களை கொடுத்து ஏமாந்து, பணங்களை மற்றவர்களுக்கு கொடுத்து ஏமாந்து, குறுக்கு வழிகளில் ஏமாந்து, நான் பல நேரங்களில் இந்த காரியத்துக்காக ஜபிப்பது உண்டு. சின்ன வருமானம் போட்டால் போதும், நிறைய கிடைக்கும், சீக்கிரம் கிடைக்கும், வீட்டில் உட்காந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலாம், நீங்கள் வெளியே எங்கேயும் வர வேண்டாம், முதலீடு பண்ணண்டாம், ஒன்றுமே செய்ய வேண்டாம், நீங்கள் வீட்டிலே இருந்தால் போதும், நாங்கள் உங்களுக்கு காசு தருகிறோம் என்று சொல்லக்கூடிய பலரை நீங்கள் நம்பி இன்றைக்கு ஏமாந்து கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் ஏமாறுவது மாத்திரமல்ல, மற்றவர்களையும் அதில் சேர்த்து விட்டு ஒரு பெரிய ஒரு சாபத்துக்கு நேராய், ஒரு பெரிய பாவத்துக்கு நேராய், ஒரு மன வேதனைக்கு நேராய் நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு இடைபெற்று கொண்டிருக்கிறேன். அன்பு சகோதரனே, நான் சீக்கிரம் பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்காத, நான் சீக்கிரத்தில் கனி கொடுக்கணும்னு நினைச்சேன்னா கர்த்தர் உனக்காக ஒரு வழியை திறந்து கொடுப்பார். நீ கேளு, ஏசப்பா நான் உங்கள் கூட வருவேன்ப்பா, நான் உங்களை பார்க்கணும்னு விரும்புகிறேன், நான் உங்களைத்தான் நோக்கி பார்ப்பேன், உங்களுக்குள்ளே நான் நிலைச்சிருப்பேன். சொல்லுங்கள், வாயை திறந்து சொல்லுங்கள். பெரியவர்கள் நைட்லெல்லாம் தூக்கம் வரல, ரொம்ப கஷ்டப்படுகிறோம், நாங்கள் சாப்பிடுகிற மருந்து மாத்திரைகள் ராத்திரி நேரங்களில் எங்களை தூங்க விடாமல் பண்ணுகிறது, ஏதாவது நடந்துருமோ, என் பிள்ளைகளுக்கு கஷ்டத்தை கொடுத்துருவேனேன்னு சொல்லிட்டு ராத்திரியெல்லாம் உறங்காமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்கிறீங்க. இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், நீங்கள் அவருக்குள் நிலைத்திருந்தால் நீங்கள் கனிகளை கொடுப்பீர்கள். நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தமாய் மாறும். நீங்கள் வெறும் உங்கள் மகனுக்கும் உங்கள் மகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்குமாய் படைக்கப்பட்ட சிருஷ்டி அல்ல. இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன். அங்கிள் உங்களோடு கர்த்தர் பேசுகிறார், ஆண்டி உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். நீங்கள் இதை விசுவாசிக்கணும். ஏதோ உங்கள் பிள்ளையை தூக்கி வளர்க்குறதுக்கோ உங்கள் பேர பிள்ளைகளை தூக்கி கொஞ்சிட்டு அப்படியே வாழ்கிறதுக்கு அல்ல இந்த ஆயுசை கர்த்தர் தந்திருப்பது. நீங்கள் கர்த்தருக்காய் ஊழியம் செய்வதற்கு. எனக்கு கொஞ்சம் ஆயுசு இருந்தாலும், எனக்கு கொஞ்சம் பலன் இருந்தாலும், நான் கர்த்தருக்காக எதையாவது செய்வேன் என்று சொல்லி இன்றைக்கி ஒப்பு கொடுங்க, இன்றைக்கி ஒப்பு கொடுங்க. நீங்கள் எல்லாம் உடனே எல்லாம் பெட்டி படுக்க தூக்கி நேபாளுக்கு வாங்க நான் கூப்பிடல. நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து உங்களால் முடிஞ்ச ஊழியத்தை செய்ய முடியும். நீங்கள் எத்தனையோ பேரை தாங்க முடியும், எத்தனையோ பேரை ஜெபத்தில் எழுப்பி விட முடியும், எத்தனையோ பேருக்கு நீங்கள் கவுன்சிலிங் ஆலோசனை கொடுக்க முடியும். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால என்னோடு கூட இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதர்களையும் என் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. கிருபையும் இரக்கமும் நிறைந்தவரே, நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காய் நன்றி. இந்த நாளினுடைய வார்த்தை இவர்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். பலப்படுத்தும் ஆசீர்வதியும், துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு தேவஜனமே, இந்த வார்த்தையை கேட்ட நீங்கள் நிச்சயமாய் இந்த வசனத்தின்படி இயேசுவை நோக்கி பாருங்கள். நீங்கள் இயேசுவோடு போங்க, அவரோடு போங்க. அவரோட போங்கன்னா என்ன அனுபவம்? காலையில் எழும்புனா பைபிள் படித்து ஜெபம் பண்ணி ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரஞ்சு மக்கள் எண்ணத்தில் வாங்க, அவர் கூப்பிடுகிறார், நீங்கள் அவரோடு போருங்க. மூணாவது காரியம், நீங்கள் நிலைத்திருக்கக்கூடிய எனக்கு அவர் சொல்லுகிறார், எனக்குள்ளே நீங்கள் நிலைச்சிருங்க, இயேசுவுக்குள் நீங்கள் நிலைத்திருங்கள், நிச்சயமாய் துளிர்ப்பீர்கள். கர்த்தர் உங்களுடைய கரங்களை கொண்டு, உங்களுடைய பிரயாசங்களை கொண்டு, உங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டு நேபாள் தேசத்தை கர்த்தர் நிச்சயமாய் போஷிப்பார். ஹெவன்ஸ் கார்டன் கட்டுமான பணிக்கு உங்கள் கரங்களை என் ஆண்டவர் திடப்படுத்துவார். நான் உட்கார்ந்து அழுதுகிட்டே உங்ககிட்ட அது வேணும் இது வேணும்லாம் சொல்கிறதுக்கு நான் இங்கே வரல. ஏன்னா எனக்கு தெரியும் இந்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். நீங்கள் இயேசுவுக்குள் நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். நிச்சயமாக இந்த வசனத்தில் நம்ம படித்தது போல, இந்த யோவான் 15வது அதிகாரத்தில் உள்ள அந்த 7-8 வசனத்தில் சொல்லப்பட்டது போது, நீங்கள் கனி கொடுக்கும் பொழுது நீங்கள் கேட்குறத கர்த்தர் உங்களுக்கு செய்வார். நீங்கள் அவருக்கு சீஷராய் மாறுவீர்கள். நீங்கள் அவருக்கு சீஷராய் மாறினீங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் உங்களை கொண்டு எங்களை போஷிப்பார். இந்த செயல் திட்டங்களை கர்த்தரே எடுத்து நடத்துவார். மிகுந்த நம்பிக்கையோடு உங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்கும் உங்கள் அன்பு சகோதரன் மேத்யூ. மே காட் பிளஸ் யூ. காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோம். ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே நம்பிடுவோம். உமதன்புக்கு என்ன சொல்லுவேன், நாமம் நான் பாடுவேன். உமதன்புக்கு என்ன சொல்ல